இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் இறுதி கட்டத்தில் இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருக்குடும்பத்தில் இறை பிரசன்னம் இருந்ததால் நிறைந்த மகிழ்ச்சி இருந்தது. வசதியும் வாய்ப்பும் பொன்னும் பொருளும் மட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வராது என்பது திருக்குடும்பம் கற்றுத்தரும் பாடம். எமது கிறிஸ்தவ குடும்பங்கள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடன் வாழ வேண்டும். தந்தையரை மதித்து அன்னையரை மேன்மைப்படுத்தி ஆண்டவருக்கு பணிந்து நடக்க கற்றுக் கொடுக்கின்றது முதல் வாசகம். இரண்டாம் வாசகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையிலான முக்கோண வடிவ உறவுகள் வாழும் அனைவரும் அன்பு, பணிவு, கீழ்ப்படிவு, பொறுமை அனைத்தையும் கடைபிடித்து கடவுளை சார்ந்து வாழ புனித பவுல் அழைக்கின்றார். நற்செய்தியில் திருக்குடும்பத்தின் சீரிய எளிமையான வாழ்வின் நிகழ்வு எமக்கு உதாரணமாக தரப்படுகிறது. ஏரோதிற்கு பயந்து எகிப்திற்கு திருக்குடும்பம் இடம்பெயர்வதையும் ஏரோது இறந்த பின் இஸ்ரேல் நாட்டுக்கு நசரேத்து என்னும் ஊரில் குடியிருப்பதையும் எடுத்து கூறும் மத்தேயு நற்செய்தியாளர் தமிழர் எமது வாழ்வியலையும் யுத்த கால இடப்பெயர்வுகளையும் சற்று நினைவுபடுத்துகின்றார். நசரேத்து ஊர் குடும்பத்தில் காணப்பட்ட இறை பிரசன்னம் எமது குடும்பத்திலும் வளர தந்தையர் யோசப்பையும் அன்னையர் தாய் மரியாவையும் பிள்ளைகள் இயேசுவையும் பின்பற்றி அவர்களிடம் காணப்பட்ட நல்ல மதிப்பீடுகளை எமது வாழ்விலும் கடைபிடித்து வாழ திருக்குடும்பத்தின் பரிந்துரையை கேட்டு தொடரும் திருப்பலியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை கூறி இந்த பெருவிழா திருப்பலிக்கு குடும்பங்களாக பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு வரவேற்கின்றேன். குடும்பம் எங்களுடைய வாழ்க்கையிலே அடித்தளமாக இருக்கின்றது, ஆணிவேராக இருக்கின்றது, மையமாக இருக்கின்றது. குடும்பம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. ஏனென்றால் குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறது. எல்லாவற்றையுமே நாங்கள் குடும்பத்தில் தான் கற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே வருடத்தின் இறுதி ஞாயிறாகிய இன்று கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியில் இருக்கின்ற எங்களை திரு அவையானது திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாட அழைக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே குடும்பங்களுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே குறிப்பாக திருக்குடும்பத்திடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் எங்களுடைய குடும்பங்களிலே செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நன்றி உள்ளத்தோடு நாங்கள் நினைத்தவர்களாக, குறிப்பாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், கொடைகள், குடும்ப வாழ்விலே ஏற்பட்ட சவால்கள், சோதனைகளை வெற்றி கொள்ள இறைவன் கொடுத்த நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி கூறி இன்றைய நாளிலே மன்றாடுவோம். தொடர்ந்துமாக நாங்களும் திருக்குடும்பத்தை போன்று எடுத்துக்காட்டான இறை நம்பிக்கை உடைய குடும்பங்களாகவும் இறை வேண்டல் செய்கின்ற குடும்பங்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழுகின்ற நல்ல எடுத்துக்காட்டான குடும்பங்களாக நாங்கள் வாழ இந்த திருப்பலியிலே விசேட விதமாக மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மௌனமாக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் புனிதமான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்பம் பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதலாம் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அந்நியர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அந்நியர்க்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்களைப் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையரின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். 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 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பெரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். உமது இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திகுத்தூடர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவர் ஒருவரை பகுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே
இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாய் இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவரை ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 13 தொடக்கம் 15, 19 தொடக்கம் 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகின்றான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதை கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது.
இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். குடும்பங்களின் ஆணிவேர் திருக்குடும்பம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு காலத்திலே கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவினை இந்த காலத்திலே கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டது. ஏனென்று சொன்னால், குடும்பங்களிலே மதிப்பீடுகள் அற்றுப்போய் கொண்டிருந்தது, அல்லது குடும்பங்களிலே ஆன்மீகம் குறைந்து கொண்டு போவதை அறிந்த திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பு காலத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையானது திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டது. எனவே திருக்குடும்பம் எங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு ஆணிவேராக, அடித்தளமாக, எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாகவும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற கடமைகளை, பொறுப்புணர்வுகளை எடுத்து கூறுகின்ற ஒரு விழாவாகவும் இந்த திருக்குடும்ப பெருவிழா அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அழகாக கூறுகின்றது, குடும்பம் ஒரு குட்டி திரு அவை என்று சொல்லி, ஃபேமிலி இஸ் எ ஸ்மால் சர்ச் என்று சொல்லுகிறது. ஏன் அவ்வாறு அது கூறுகிறது என்று சொன்னால், திருச்சபையினுடைய பிரதிபலிப்பு குடும்பத்திலே காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. குடும்பங்கள் இல்லாமல் திருச்சபை இல்லை. குடும்பங்கள் ஒன்றாக இணைந்ததுதான் ஒரு பங்கு திரு அவை, மறை மாவட்டம், அப்படியாக உலக திரு அவையாக வளர்ச்சி அடைவதையும் அழைக்கப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே திருச்சபையினுடைய செயற்பாடுகளான நற்செய்தி அறிவிப்பு, மறைக்கல்வி, இறைவேண்டல் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் குடும்பத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. எனவேதான் திருச்சபையினுடைய செயல்கள் அல்லது செயலாக்கம் குடும்பத்திலே காணப்படுவதால் குடும்பம் ஒரு குட்டி திரு அவையாக திருச்சபையினாலே, வத்திக்கான் சங்கம் 2 அழைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முதலாவதாக குடும்பத்தில் தான் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை, ஆன்மீகத்தை, நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே தான் அழகாக சொல்லுவார்கள், குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்கள் தான் விசுவாசத்தினுடைய முதல் பாடசாலை அல்லது முதலாவது ஆசான்கள், நம்பிக்கையின், விசுவாசத்தின், பக்தியின் ஆசான்கள், ஆசிரியர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் என்று சொல்லப்படும். ஏனென்று சொன்னால், குழந்தை வீட்டிலே பக்தியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை மரக்கேள்வியிலும் சரி வேறு எங்கிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், குழந்தைகளாக இருக்கிற பொழுது பெற்றோர்கள் கொடுக்கின்ற அந்த ஆன்மீகம், அந்த பக்தி, அந்த நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்குள்ளே போகின்றது. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறது. வெறுமனே ஜெப புத்தகத்தை வாங்கி கொடுத்து பாடமாக்கும்படி கூறுவது விசுவாச வாழ்வு அல்ல. மாறாக பெற்றோர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையால், செயல்களால் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் ஞாயிறு திருப்பலியிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருக்கிற பொழுது திருப்பலியினுடைய முக்கியத்துவம் தெரியாது. வீட்டிலே பெற்றோர்கள் இறை வார்த்தை வாசிக்கவில்லை என்று சொன்னால், குடும்ப ஜெபம் சொல்லவில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே வளர்ந்தவர்களாகி குடும்ப ஜெபத்தை பற்றி பேசுகிற பொழுது அல்லது இறை வார்த்தை தியான வாசிப்பை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் அதை உணர மாட்டார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒரு குருவானவர் ஒரு செமினரியிலே அவர் இறையியலை கற்றுக் கொடுக்கின்றார். எனவே 25 ஆண்டுகள் இறையியலை கற்றுக் கொடுத்த அந்த குருவானவர் ஓய்வு பெறுகின்ற காலத்திலே ஒரு சிறிய பங்கிலே பணியாற்ற வேண்டும் என்று 1000 இடத்திலே கேட்டுக்கொண்டு அந்த பங்கிலே பணியாற்றுவதற்காக போகிறார். அங்கே அவர் பணியாற்றுகிற பொழுது அவருடைய வாழ்வு, எளிமையான வாழ்வு மக்களை கவர்கின்றது. எனவே அவரிடத்திலே பலர் கேட்கின்றார்கள், எப்படி இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு பெரிய குறுமடத்திலே 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஒரு லெக்சரராக பணியாற்றிய நீங்கள் இவ்வளவு சிம்பிளாக
எளிமையாக வாழுகிறீர்கள், உங்களுடைய விசுவாச வாழ்வு எங்களை கவருகிறது, அட்ராக்ட் பண்ணுகிறது என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தேன், கத்தோலிக்க பாடசாலையிலே கல்வி கற்றேன், என்னுடைய A-level படிப்பை முடித்துவிட்டு 7-8 ஆண்டுகள் குருத்துவ பயிற்சியை நான் நிறைவாக பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு நான் திருநிலைப்படுத்தப்பட்டு குருவாக ஆகியதற்கு பிறகு பங்கிலே பணியாற்றிவிட்டு என்னை குருமடத்திலே படிப்பிக்கும்படி ஆயரினாலே நான் அனுப்பப்பட்டேன். இவ்வளவு அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும், இறையியலை நான் கற்றுக்கொண்டாலும், இறையியலை நான் கற்றுக் கொடுத்தாலும், எனக்கு என்னுடைய விசுவாச வாழ்வுக்கு அடிப்படையாக இருந்தது என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவ பகிர்விலே சொல்லுகிறார். நாளாந்தம் நான் என்னுடைய அம்மாவை பார்த்து இருக்கின்றேன். தூங்குவதற்கு முன்பாக முடங்கால் படியிட்டு அவர் ஜெபம் செய்வார். எனக்கு சில நேரங்களில் நான் குழந்தையாக இருக்கிற பொழுது, நோயிலே இருக்கிற பொழுது முடங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அம்மா ஜெபம் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். எனவே அந்த அம்மாவினுடைய இறைவேண்டல் இன்றும் என்னை நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு இறைவேண்டல் செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று கூறுகிறார். அதே போன்று என்னுடைய அப்பா நாளாந்த திருப்பலியிலே தவறாமல் கலந்து கொள்ளுகின்ற ஒருவர், பங்கிலே மிகவும் அர்ப்பணத்தோடு ஒரு பணியாற்றுகின்ற ஒருவர். எனவே அப்பா திருப்பலிக்கு போகிற பொழுதெல்லாம் என்னையும் அவர் திருப்பலிக்கு அழைத்து செல்வார். எனவே நானும் திருப்பலிக்கு போனேன், பீடப்பணியாளராக நான் பணியாற்றினேன். எனவே நாளாந்த நான் திருப்பலிக்கு போகிற பொழுது திருப்பலியினுடைய உன்னதத்தை நான் அறிந்து கொண்டேன். நானும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே ஆசையை கொடுத்தது, இறை அழைத்தலை தூண்டியது என்னுடைய அப்பாவினுடைய அந்த விசுவாச வாழ்வு என்று சொல்லி அந்த குருவானவர் தன்னுடைய விசுவாச பகிர்வை பகிர்ந்து கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப விழா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் அதுதான். திருக்குடும்பத்திலே காணப்பட்ட அந்த விசுவாச வாழ்வு, இறைவேண்டல், நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதலாவது வாசகமாக இருக்கலாம் அல்லது இரண்டாவது வாசகமாக இருக்கலாம். கணவன் எவ்வாறு வாழ வேண்டும், மனைவி எவ்வாறு வாழ வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அழகாக சீராக்கின் புத்தகத்திலிருந்தும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகங்கள் திருமண திருப்பலிகளிலே வாசிக்கின்ற வாசகங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கணவன் மனைவிக்கிடையே காணப்பட வேண்டிய முக்கியமான பண்புகள் எதுவென்று சொன்னால், அன்பு, விட்டு கொடுத்தல், தியாகம், புரிந்துணர்வு. இந்த பண்புகள் கணவன் மனைவிக்கிடையே காணப்பட வேண்டும். ஒரு குடும்பத்திலே மனைவியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அல்லது கணவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சரியான புரிதல் இல்லாததுதான் காரணமாக அமைந்திருக்கிறது. நான் தான் பெரியவன், நான் சொல்லுவதை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே கணவன் மனைவிக்கிடையிலே, உறவுகளுக்கிடையே பிளவுகள், பிரச்சனைகள் வருகின்றன. திருமண வாழ்விலே முறிவுகள் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்று கொண்டாடுகிற இந்த விழாவிலே நாங்கள் பார்க்கிற இந்த பெற்றோர்கள் தங்களுக்கிடையிலே ஒரு புரிதலோடு வாழ்ந்த ஒரு பெற்றோர்களாக இருக்கிறார்கள். விட்டு கொடுத்தல் அவர்களிடத்தில் இருந்தது. ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்களிடத்திலே 3 பண்புகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தூய்மையான அன்பு, இறை நம்பிக்கை, இறை வேண்டல். இந்த 3 பண்புகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் எவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கையிலே சிக்கல்கள், நெருக்கடிகள் வாழ்ந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக இன்று திருக்குடும்பமாக வாழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, யோசேப்பாக இருக்கலாம், மரியாவாக இருக்கலாம், ஒருவரை மதிக்கின்றவர்களாக, மரியாதை கொடுக்கின்ற ஒரு தம்பதியினர்களாக அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கலாம் அவர்கள் கடவுளாலே தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்கள், அவர்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்க முடியாது. ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, திருக்குடும்பம்
இன்றைய குடும்பங்களை போன்று அந்த காலகட்டத்திலே பல சிக்கல்களை, பல நெருக்கடிகளை, பல சவால்களை, பல சோதனைகளை அவர்கள் முகம் கொடுத்தார்கள். ஆனால் அவற்றுக்கு அவர்கள் அவற்றிலிருந்து வெற்றி கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய இறை நம்பிக்கை. புனித யோசேப்பு நேரடியாக கப்ரியேல் வானதூதரை காணவில்லை. ஆனால் இன்றைய 2வது வாசகத்தில் சொல்லப்படுகிறது போல கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கன்னிமரியாளும் கப்ரியேல் வானதூதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எனவே அவர்கள் கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையினாலே அவர்களுடைய குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்வாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த திருக்குடும்பத்திலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் மதிக்கின்றவர்களாக, மரியாதை கொடுப்பவர்களாக, புரிந்துணர்வோடு நாங்கள் வாழ்பவர்களாக. தூய யோசேப்பு மரியாளோ எந்த இடத்திலும் யாரையும் குறை சொன்னதாக விவிலியத்திலே குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். நெருக்கடிகள் மத்தியில் அந்த சிறுவன் தொலைந்த பொழுது இயேசு யாரும் குறை சொல்லவில்லை. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்த தம்பதியினருடைய பெருவிழாவைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவும் அதுக்கு விதிவிலக்கல்ல. குடும்பம் என்றால் பெற்றோர்கள் மட்டுமல்ல, மாறாக பிள்ளை செல்வங்கள் தான் குடும்ப வாழ்வைக்கு முக்கியமானவர்களாக இருக்கின்றனர். எனவே இயேசு சிறுவனாக இருக்கிற பொழுதே பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் 30 வயது வரைக்கும் மறைவான வாழ்க்கை வாழ்ந்த வேளையிலே அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு இளைஞனாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உதவி செய்து நல்ல மதிப்பீடுகளோடு வாழ்ந்த ஒரு இளைஞனாக அவர் இருந்திருக்கின்றார். எனவே தான் பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடக்கின்ற பொழுது எப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த 1வது வாசகம் சொல்லுகிறது. கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வார்கள், செல்வத்தை பெற்றுக்கொள்வார்கள், நீடூடி காலம் அவர்கள் வாழ்வார்கள். பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? பிள்ளைகளை எரிச்சல் மூட்டக்கூடாது. அதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி அவர்களை தொந்தரவு செய்கிற பொழுது அவர்கள் பெற்றோர்கள் சொல்லுவதை கேட்க மாட்டார்கள். மாறாக அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களோடு அன்பாக, பாசமாக நாங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் காட்டுகிற வழியிலே, நல்ல பாதையிலே அவர்கள் செல்வார்கள். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் விசேட விதமாக மன்றாடுவோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிறைய நேரத்தை செலவழிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் விசுவாசத்தை கொடுக்கின்றோமா, ஆன்மீகத்தை கொடுக்கிறோமா? அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தீமையை வெற்றி கொள்ள, அல்லது சாத்தானுடைய ஆதிக்கங்களை வெற்றி கொள்ள, அல்லது உலக ஆசா பாசங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு வாழ தேவையானது ஆன்மீகம், நம்பிக்கை, கிறிஸ்தவ மதிப்பீடுகள். அது அவர்களுக்கு உரிய நேரத்திலே பெற்றோர்களால் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் யாராலும் அதை கொடுக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் சரியான பாதையிலே செல்ல மாட்டார்கள். எனவே இயேசு எவ்வாறு திருக்குடும்ப பெற்றோர் வளர்த்தார்களோ அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஆன்மீகத்திலே வளர்க்க, நாங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டான பெற்றோர்களாக வாழவும், கணவன் மனைவிமாருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு, விட்டு கொடுத்தல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக
பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இக்காலத்தில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கத்தோலிக்க திரு அவையின் அருள்நெறியாளர் தமது எடுத்துக்காட்டு மிக்க போதனை மற்றும் வாழ்வின் மூலமாக அனைத்து குடும்பங்களையும் திருக்குடும்ப ஒளியில் வழிநடத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு தந்தையும் புனித யோசேப்புவை பின்பற்றி உமது திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தமது பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்ற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளில் எமது அன்னையர் ஒருவரும் தாய் மரியாவிடம் காணப்பட்ட தாழ்ச்சி, இறைசித்தம் ஏற்றல், அன்பு, அக்கறை போன்ற நல்ல பண்புகளை வாழ்வில் கடைப்பிடித்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாளைய சமுதாயமாகிய ஒவ்வொரு பிள்ளையும் சிறுவன் இயேசுவின் அறிவும் ஞானமும் நிறைவாக பெற்று பலம் வாய்ந்த நற்செய்தி அறிவிக்கும் மக்களாக மாறிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருக்குடும்ப பெருவிழா திருப்பலிலே கலந்து கொண்டு குடும்பங்களுக்காக மன்றாட, குடும்பங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூற எங்களை உம்முடைய பிரசன்னத்திலே அழைத்து வந்தமைக்காக ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் நீர் கொடுத்த கொடையாக ஆசீராக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக ஆண்டவரை நன்றி கூறுகிறோம். அன்பான பாசம் நிறைந்த பெற்றோர்களை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும், நல்ல பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும், நல்ல சகோதரர் சகோதரிகளை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் விசேடமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துமாக நாங்கள் குடும்பத்திலே உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழவும், உம்முடைய அன்பை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே சுவைக்கும்படியாக ஒருவரோடு நாங்கள் அன்பாக விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழும்படியாக எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவரே திருக்குடும்பத்தை பின்பற்றி வாழுகின்ற, திருக்குடும்பத்தை எடுத்துக்காட்டாக கொண்டு வாழுகின்ற, இறை வேண்டல் செய்கின்ற, இறை நம்பிக்கையுடைய குடும்பங்களாக வாழும்படியாக இன்றைய நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே சிறிய சிறிய கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், சவால்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் புனித
யோசேப்பை போன்று தூய கன்னிமரியாளை போன்று உம்மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் கைவிட்டு விடாமல் உறுதியான நம்பிக்கை கொண்டு அவற்றை எதிர்த்து போராடும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம். தொடர்ந்துமாக ஆண்டவரை எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருமாறும், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற சிறிய சிறிய கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளுமாறும், எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய இயேசுவை போன்று, குழந்தை இயேசுவை போன்று அவர்கள் வாழும்படியாக மன்றாடுகின்றோம். தொடர்ந்துமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆன்மீகத்தை கொடுக்கின்ற பெற்றோர்களாக வாழும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்துக்கும் விசுவாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்பங்களாக, இறை வார்த்தையை வாசிக்கின்ற, இறைவேண்டல் செய்கின்ற குடும்பங்களாக வாழவும், குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவர் செய்கின்ற தொழில் துறைகளை நிறைவாக ஆசீர்வதித்து, நோயாளர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, பிள்ளைகள் கல்வியிலும் அறிவிலும் நல்ல மதிப்பீடுகளிலும் வளர்ச்சி அடையவும், இளையோருக்கு தேவையான நல்ல தொழில் வாய்ப்புகளையும் நல்ல திருமண வாழ்வையும் கொடுத்தருளுமாறும், திருமணமான தம்பதியினருக்கிடையே நல்ல ஒற்றுமையும் புரிந்துணர்வை ஏற்படுத்தி குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் மது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டர் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், விசேடமாக இன்றைய திருக்குடும்ப பெருவிழா திருப்பலிலே கலந்து கொண்டு குடும்பங்களாக உமக்கு நன்றி செலுத்துகின்ற இறை மக்கள் மற்றும் இந்த திருப்பலினை கோழிமேரி டிவியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இறை மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளின் உழைச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர், எமது பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுடைய குடும்பங்களும் திரு குடும்பங்களை போன்று இறை நம்பிக்கையோடு வாழவும் இறை வேண்டல் செய்து வாழவும் வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள்
நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்கள் குடும்பங்களுடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுடைய குடும்பங்களுக்கும் எமது நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் தேவையான நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். குழந்தையாக இருக்கின்ற பொழுதே கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து அறிவிலும் ஞானத்திலும் மதிப்பீடுகளிலும் வளர்ச்சி அடைந்த நம் ஆண்டவர் இயேசு, இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணகருடைய ஆழங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.